நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமுறையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தாவரு உலகெலாம் தந்த நான் முகத்தேவுதன் துணைவியாய்ச் செறிந்த பல்லுயிர் நாவுதோரிருந்திடும் நலங்கொள் வாணிதன் பூவடி முடிமிசை புனைந்து போற்றுவான். பேயன்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே அன்றி வாயன் மிதெளிந்து சைவ சித்தாந்த நெறிதேறி அதீத வாழ்வில் போயன்மீ அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். நம பார்வதி பதையே. அன்பார்ந்த பெருமக்களே, துரத்தி கொண்டு வருகிற போது ஓடிக்கொண்டிருக்கிற வழியிலே நாம் இந்த அமைப்பை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இறையருள் திருவருள் என்றெல்லாம் சொல்லி இறைவன் திருவருள் நம்மை வாழ்விக்கும் என்ற ஒரே எண்ணத்திலே வாழ்ந்த அருளாளர்கள் நமக்கு அருளி செய்திருக்கின்ற பதிகங்களை கூறி நாம் எல்லாம் அமைதியையும் ஆறுதலையும் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த மாதத்திலே இது கடைசி கூட்டமாக அமைந்து 4ஆம் திருமுறையிலே இருந்து ஒரு பதிகத்தை இன்று திருவருள் துணையோடு இங்கே விளக்க இருக்கிறோம். அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்ச்சிகளை அற்புதங்கள் என்று பேசுகிறோம், நினைக்கிறோம், நெஞ்சார எண்ணி உருகுகிறோம். பல நிலைகளிலே, பல இடங்களிலே, பல சந்தர்ப்பங்களிலே அப்பர் பெருமானுடைய பதிகங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை திருவருளாலே உணர்ந்த அறிஞர்கள், பெருமக்கள், அருளாளர்கள் எல்லாம் நமக்கு அதை எடுத்து விளக்கி இந்த நிலையிலே இந்த பதிகம் இப்படி இருக்கிறது, இது இவ்வாறு அவருடைய கருத்துக்கு ஒத்து வருகிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல திருப்பழனம் என்ற தலத்திலே அருளப்பட்ட இந்த பதிகத்திலே அப்பருடைய ஒரு குறிப்பு இருக்கிறது என்று உரையாசிரியராக வழங்கிய முத்துசு அவர்கள் இந்த பதிகத்திலே குறிப்பிடுகிறார்கள். இந்த பாடல், இந்த பதிகம் அகத்துரை பாடலாக அமைந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் படிக்கிற போது தெரியும். உலகத்திலே ஆண்மகன் இறைவன் ஒருவன்தான் என்றும் நாமெல்லாம் பெண்கள் என்றும் சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதனாலே ஆணாகிய இறைவனை பெண்ணாகிய உயிர்கள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அப்படி தலைவன் தலைவி பாவத்திலே வைத்து சில பதிகங்கள் அருளி செய்யப்பட்டன என்பதும் ஆன்றோர்கள் சொல்லி இருக்கிற குறிப்புக்கள். அந்த வகையிலே இந்த பதிகத்தை அப்பர் பெருமான் அகத்துறையிலே ஒரு பொருளாக வைத்து கொண்டு இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்கிறார்.
அகத்துறை என்பது தலைவியும் தலைவனும் கொண்ட மானசீக உறவு. திருமணம் என்றெல்லாம் நடந்துவிட்டால் அதற்கு பின்னாலே அது இல்லறம் என்ற நிலையிலே கடந்துவிடும். திருமணத்துக்கு முன்னாலே இருக்கின்ற நிகழ்விலேதான் பல நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அது நடைபெறுகிறது என்பதை நமக்கு இலக்கியங்கள் இலக்கணங்கள் என்பதெல்லாம் எடுத்து சொல்லுகின்றன. எவ்வளவோ அகத்துறை இலக்கியங்கள் இருந்தாலும் நாம் திருக்கோவையாரை படிக்கிற போது அதிலே வருகின்ற ஒவ்வொரு துறையும் எப்படி நமக்கு விளக்கம் சொல்லுகிறது என்பது அதை படிக்கிற போது விளங்குகிறது. புரசியார் அவர்கள் அருமையாக அதை எடுத்து இங்கே விளக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பார்த்து மகிழ்வது, கேட்டு மகிழ்வது, சொல்லி மகிழ்வது என்றெல்லாம் சில செயல்களை அடிப்படையாக கொண்டு இந்த இலக்கியங்கள் பேசப்படுகின்றன. எவ்வளவோ நூல்கள், நமக்கு தெரிந்தவை சில, தெரியாதவை பல. அதுதான் சொல்லணும். ஏன்னா நமக்கு வயசே குறைவு, அது கொஞ்சம் படிக்க தொடங்கினா நோய் வருது. அதனால் இந்த பிறவியே வேண்டாம் என்று ஒருத்தர் பாடினார். அது ஆழ்வார் பாசுரம். அது அருணையார் ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். வேத 100 பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேத 100 பிராயம் 100. வேதத்திலே ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட வயது 100 வயது. 100 வயது வாழறதில்லை. 2 பேர் தான் 120 வயது வாழ்ந்தார்கள். அதிலே ஒருவர் ராமானுஜர் என்று சொல்லி அவருடைய 1000வது பிறந்த நாள் கொண்டாடணும். இப்போ அது மேலே போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் 120 தான் ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் என்று விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியாத, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நான் தனியாக படிச்சுட்டு வந்துடல. இந்த கிரகங்களில் மனிதனுடைய ஆயுள்ளே இவை இத்தனை ஆண்டுகள் பலன் கொடுக்கும் என்று சூரியன், சந்திரன், அங்காரகன், ராகு, கேது, புதன், சுக்கிரன், சனி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒன்று 13 வருஷம், ஒன்று 17 வருஷம், ஒன்று 18 வருஷம், ஒன்று 10 வருஷம், ஒன்று 6 வருஷம், ஒன்று 7 வருஷம், சுக்கிரன் மட்டும் 20 வருஷம். அந்த மொத்த வருஷத்தை கூட்டினா 120 வருஷம் வரும். ஆக ஒரு சைக்கிள் என்று சொல்லுகிற ஒரு சுற்று, அந்த சுற்று 120 வருஷம். அந்த 120 வருஷம் வாழ்ந்தால்தான் அது பூரண வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கி யாரும் வாழறதில்லை. ஆனால் பழைய காலத்தை விட அதிக நாள் வாழ்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அது என்ன சொல்ல வரேன்னா, அதில் 100 வயசு என்று பொதுவாக கொள்ளுகிற வழக்கம். அது ஆழ்வார் பாடுறார். வேத நூல் பிராயம் 100. 100 வயசு வாழணும்னு மனிதன் இறங்குறான். வாழ்க்கையில் பாதி உறங்கி போகிறது. 50 வருஷம் போயிடுச்சு. 50 போனதுக்கப்புறம் மீதி 50 வயசு இருக்குது. அதில் 15 வருடம் பேதை பாலகனதாகும். அது அறியாத பையன், சின்ன பையன். அம்பா அவனுக்கு என்னப்பா தெரியும், சின்ன பையன்பா, அவன் சீனிமை திருத்திக்குவான்பா என்று அவனை விலக்கி விடுறோம். 15 வருஷம் அப்படி போச்சு. அப்போ மீதி இருக்கிறது 35ன்னு கணக்காகுது. அந்த 35ல் பிணி, பசி, மூப்பு, துன்பம் எல்லாம் வருது. நோய் வருகிறது, பசிக்காக அலைகிறான், முதுமை வருகிறது, வேறு துன்பம் வருது. அப்போது இதில் இந்த வாழ்க்கை எங்கே முழுமையாக அனுபவிக்கிறோம். அதனால் எனக்கு பிறவி வேண்டாம், பிறவி இல்லாத உன் திருவடியை கொடுத்துருன்னு கேட்குறார் என்று அந்த பாட்டு. அருணையார் என்ன சொல்லுவார், பாதி முதல்லே கழிச்சு விட்டோம். அந்த பாதியில் 15 வருஷம் போகுதுன்னா தூங்குற நாள் அதில் சேருதா இல்லையா? பிணி, பசி, மூப்பு, துன்பம்னு இருந்தால் அதில் அந்த தூங்குற நாளை கழிக்கணுமா இல்லையான்னு வேடிக்கையாக கேட்பார். அது உண்மைதான். அதுக்கு விடை தெரியாமல் தான் இன்னும் இருக்கிறோம். அதுபோல் கற்பதற்கும் நாள் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே
கற்பவை சிலவாக இருக்கிறதுனாலே, மெல்ல நினைக்கின் பிணிபல என்று அவர்கள் சொன்னதுனாலே நாம் சிலவற்றையெல்லாம் விட்டுட்டு சிலவற்றை பார்க்குறோம், இதுவே போதும்னு நினைக்கிறோம். இரக்கங்கொண்ட தலைவி தலைவனாகிய கடவுளை எண்ணுகின்ற போது தூது விடுவது என்பது ஒரு முக்கியமான செய்தி. அந்த தூது நூல்கள் நிரம்ப இருக்கிறது. ஒரு அருமையான நூல், பல பேருக்கு பேர் தெரிந்திருக்கும், பார்த்திருக்க மாட்டார்கள். எழுதின ஆசிரியர் யாருன்னே தெரியாத ஒரு நூல் இருக்குது. எத்தனையோ இருக்குது அது மாதிரி. இப்போ வேற செய்தி தான் சொல்றேன். உலகத்திலே புகழை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. பெருமானே பாடுறார், புகழ்ச்சி விருப்பன் போலும் அப்படின்றார். அவருக்கே புகழ்ச்சி தேவைப்படுது. அதனாலே ஒரு செயலை செய்தால் நான் தான் செய்தேன் என்று பெயரை எழுதி கொள்ளுகிறவர்கள், பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் நிரம்ப பேர் இருக்கிறார்கள். சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னால் போதும், யார் சொன்னால் என்ன, யாரோ சொன்னது நல்ல செய்தியாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டு யார் என்று தெரியாமலே போய்விட்ட பல அருளாளர்கள் இருக்கிறார்கள். அதில் தமிழ் விடு தூது ஆசிரியர் ஒருத்தர். அது யார் எழுதினார்னே தெரியாது. அந்த நூலை படிக்கிற போது அதில் இருக்கிற அருமையான கருத்துக்களை விளங்கிக் கொள்வதே கஷ்டமாக இருக்குது. மதுரை சொக்கநாத பெருமானிடத்திலே தூது விடுவதாக அமைந்த நூல் அது. சீர்கொண்ட கூடல் சிவராஜதானி பிறந்து ஏர்கொண்ட சங்கத்து இருந்தோறும் என்று தொடங்குகிறது. என்ன அருமையான பாட்டு! அந்த தூது போய் சொன்னார்களா? அந்த தூதிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று திரும்பி வந்து சொன்னார்களா? கிடையாது. தூது அனுப்பணும், அதான் விஷயம். பேர் விரும்பாதவர்கள் அப்படி. இந்த காஞ்சி புராணத்துக்காக அது எத்தையோ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். காஞ்சி புராணம் எழுதுவதற்கு பாடுபட்டவர் மணியப்ப முதலியார் என்கின்ற ஒரு அன்பர். திருவாவடுதுறை ஆதீனத்திலே சிவஞான முனிவர் இருக்கிறார். கொஞ்ச நாளில் அவர் துறவு வாழ்க்கையில் நிறைய அங்கே இருந்தார். சில ஏதோ அவரை ஒதுக்குவது போல, அவர்களை வெறுப்பது போல அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதனால சிவஞான முனிவருக்கு திருவாவடுதுறை இருக்கணும்னு எண்ணம் இல்லை, எங்கேயாவது வெளியே போயிட்டோம் என்று எண்ணுகிறார். இந்த செய்தி கேட்டிருப்பீங்க ஏற்கனவே, இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். காஞ்சிபுரத்துக்கும் திருவாவடுதுறை மடத்துக்கும் நூற்றுக்கணக்கான வருஷமாக தொடர்பு. காஞ்சிபுரம் நாகலிங்க முனிவர், சபாவதி மொழியார், அம்பலவாண தேசிகர், முத்துக்குமாரசாமி தேசிகர் என்று பல பேர் காஞ்சிபுரத்தோடு தொடர்புடையவர்கள். சமீப காலம் இன்றைக்கு வரைக்கும் அந்த தொடர்பு காஞ்சிபுரத்துக்கும் திருவாவடுதுறைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த மணியப்ப மொழியார் என்பவர் அடிக்கடி அங்கே போகிறவர். அவர் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறார். சிவஞான முனிவர் அப்படி தனியாக ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் இவர் போய் பக்கத்தில் பேசியிருக்காரு. என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு. எனக்கு ஒன்று இந்த ஆசீனத்தில் இருக்கணும்னு எண்ணம் வரல, எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே, அப்படியா, அவசரப்படாதீங்க, கொஞ்ச நாளைக்கு இருங்க, நான் பார்க்குறேன், நான் ஏதாவது யோசனை சொல்கிறேன் அப்படின்னு இவர் வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணார், இங்கே ஒரு மடத்தை உண்டாக்குனார், பக்கத்தில் ஒரு குளத்தை உண்டாக்குனார். குளத்து பக்கத்தில் ஆதீனத்தினுடைய அடையாளத்தோடு மண்டபம் கட்டினார், கல் மண்டபம். அந்த கல் மண்டபத்தில் 2 குழி, அதாவது உட்காந்து தட்சிணாமூர்த்தி இருந்தால் வெளியே போட்டுக்கிறாங்களே அது மாதிரி குழி, அதுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி அமைப்பு. உள்ளே தனியாக அறை, நிஷ்டையில் இருக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு அவங்க முனிவர் குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு குளம், அது பக்கத்தில் விநாயகர் கோயில், அது பக்கத்தில் சாவடி, இப்படி எல்லாம் அமைத்தார். மணியப்ப முதலியார் குளம், மணியப்பன் சாவடி, மணியப்பன் மண்டபம், மணியப்ப விநாயகர் என்றெல்லாம் பெயர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வழங்கியது. உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் அந்த பேர்லாம் இருந்து இப்போ எல்லாம் மறைஞ்சி போச்சு. சாவடி இல்லை, விநாயகர் கோயில் மட்டும் இருக்குது, அது பார்க்குறவங்க இல்லை. அந்த குளம் தூத்து மண்ணு கொட்டி பள்ளிக்கூடம் ஆக்கிட்டாங்க. அந்த மண்டபத்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெஞ்செல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இடமாக்கிட்டாங்க. பேரே இப்போ மறந்து போச்சு. அவர் தான் காஞ்சி புராணத்தை எழுதி சொன்னார் சிவஞான முனிவர்கிட்ட. அப்புறம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அவரை கூப்பிட்டாந்து வச்சுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாலே 15 சிஷ்யர்கள், கச்சியப்ப முனிவர் உள்ள எல்லாரும் இருந்தார்கள். மணியப்ப முனியார் எழுதி சொல்லார், காஞ்சி புராணம் வடமொழி இருக்குதே, நீங்கள் தமிழ் எழுதி கொடுங்களேன்னு. அப்படி எழுதிட்டு, நீங்கள் புத்தகம் வச்சுருக்கிறீங்க, இப்போ அதை பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள், அப்புறம் தேடி பாருங்கள்.
நூல் செய்ததற்கு காரணம்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு பாட்டு இருக்குது. அதில் மணியப்ப முதலியார் சொன்னதுனால நான் பாடுறேன்னு எழுதி வச்சார். இவர் எழுதி வச்ச உடனே இதை சொன்னார், நீங்கள் சொன்னதுனால எழுதியிருக்கிற அந்த பாட்டில் எழுதிக்கிறேன், என் பேர் இருக்கக்கூடாதுன்னார் இவர். இல்லை இல்லை, நீங்கள் சொல்லதேனே எவ்வளோ நடந்தது அப்படின்னு சொல்லி என் பேர் இருக்குதுன்னா அந்த குளத்தில் விழுந்து செத்து போடுவேன்னார் அவர். என் பேர் அந்த நூலில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குளத்தில் விழுந்து நான் செத்து போகிறேன்னார். அதனால சிவஞான முனிவர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். மணின்ற சொல்லு மட்டும்தான் இருக்கும். மணிமதில் கட்சி ஏகம்பர் திருவருட்குரியவர் ஆண்டவர் சொல்லிய சிறப்பதனால் நூல் செய்கிறேன். மணின்ற பேரை மட்டும் வச்சு அது எத்தனை பேருக்கு தெரியும்? மணின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மணிமதில் கட்சி ஏகம்பர்னு அழகான மதிலை உடைய கோயிலில் இருக்கிற ஏகம்ப பெருமான் திருவிழாவை பாடினேன்றார். அதுபோல சில செயல்களை யார் செய்தார்கள் என்று தெரியாமலேயே அருமையாக செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதுபோன்று இந்த நூல்கள் எல்லாம் நிரம்ப எழுதினவர்கள் பேர் தெரியாமல் இருக்குது. அதுபோல தூது விடுற நூல்களில் அது முக்கியமான நூல்கிறதுக்காக சொன்ன தமிழ் விடு தூது என்று. அதுபோல இந்த பாடல், இந்த பதிகம் தூது விடுவதை பற்றி ஆரம்பிக்கிற பாட்டு தான். இதில் ஒரு குறிப்பு சொன்னார் என்பதை அந்த பாட்டு வரும்போது சொல்கிறேன். முத்துசு சொன்ன குறிப்பு அங்கே வரும்போது சொல்கிறேன். சொல்லிவிட்டு அந்த பாட்டு வரும்போது திரும்ப அதுதான் சொல்லணும். அதுக்காக தூது சொல்லுகிற போது சொல்லுகின்ற ஆட்கள் யாரை போய் தூது விடுகிறார்கள், யாரை தூது போக சொல்லுகிறார்கள் என்று வண்டு, கிளி, குயில், அன்னம், இப்படி ஏதோ ஒரு 22 பொருள்கள் தூது கூறியன என்று வருகிறது. போய் சொல்லி வா, போய் மாலை வாங்கி வா, போய் என்னுடைய நிலைமையை சொல்லு என்றுதான் சொல்லுவார்களே ஒழிய போகிற பக்குவத்தை எல்லாம் சொல்லுவார்கள். இந்த பக்கம் அப்படி போ, இங்கே போனால் ஆள் இருப்பாங்க, அவங்க தடுத்துருவாங்க, அந்த பக்கம் போனால் நீ அங்கே சோலையை பார்த்து மயங்கிடாதே, உணவை பார்த்து மயங்கிடாதே, இப்படி அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லி வாழ்கிறாங்க. ஆனால் இதனுடைய நோக்கம் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவதே ஒழிய தூது சொல்லி திரும்பி வருவது இல்லை. அதுக்கு இலக்கணம் என்ன சொன்னார்கள்? கேட்பன போலவும் கிழக்குன போலவும் சொல்லுவது தூது. இப்போ வண்டை கூப்பிட்டு, வண்டே நீ தூது போன்னு சொன்னால் அது எதிர்ன்னு என்ன கேட்கணும்? சொல்லு அப்படின்னா கேட்குது. அது கேட்குற மாதிரி நாமே சொல்கிறோம். அது போய் சொல்லும் என்று நினைத்து சொல்லுகிறோம். அந்த மாதிரி பாடிய பதிகம் இது. இந்த பதிகத்திலே, பதிகம் எங்கே பாடப்பட்டால் திருப்பழனம்னு முதலே இருக்கிறது. திருப்பழனம் பாடல் பெற்ற தலம், பக்கத்தில் இருக்கிற ஊர் பாடல் பெறாத தலம். பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் திங்களூர். திருவையாற்றுக்கு பக்கத்திலே திருப்பழனம், திருப்பழனத்துக்கு பக்கத்திலே திங்களூர். திங்களூர் அப்பூதி அடிகளுடைய ஊர், அப்பூதி அடிகள் வாழ்ந்த ஊர். நீர் தண்ணீர் சோலையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த வழியாக போனார் என்று பெரிய புராணத்தில் செய்தி படிக்கிறோமே. திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் அப்பூதி அடிகள் பிறந்த ஊராக வாழ்ந்த ஊராக இருக்கின்ற திங்களூர். அந்த திங்களூரில் அந்த பிள்ளையை பாம்பு கடித்து விட்டது, கொண்டு வந்து அந்த கோயிலுக்கு முன்னாலே போட்டு தான் ஒன்றுகொலாம் பதிகம் பாடினார் என்ற வரலாறு இருக்கிறது. ஆனால் திங்களூர் பாடல் பெற்ற தலமாக கணக்கிலே கொள்ளப்படுவது இல்லை. அதனால தான் அந்த பதிகத்தை போடும்போது பொது பதிகம்னு போட்டாங்க, ஊர் பேர் கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த திருப்பழனம் என்பது மற்றவர்களாலே பாடப்பட்டது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலங்களுக்குள்ளே ஒன்று இது. சித்ரா பௌர்ணமி அன்று வரப்போகிறது, நடவா திருவிழா இல்லைன்னு இனிதான் பேப்பரில் போட்டான். அந்த சித்ரா பௌர்ணமியிலே சப்தஸ்தானங்கள் என்று 7 ஊர் திருவிழா என்று அந்த காவிரி கரையில் இருக்கிற ஊர்களில் நடக்கிற விழா ஒன்று, பெரிய விழா. 7 ஊர் சாமி ஒன்றா வெளியே போகும். அந்த காவிரி கரையிலே திருவையாற்றை சுற்றி இருக்கிற திருப்பழனம், கண்டியூர் முதலான தலங்கள், நெய்த்தானம் முதலான தலங்கள் எல்லாம் நடக்கிற ஊர். அந்த ஊரில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. பேரே பழனம் என்ற ஊர்.
பழம் என்ற சொல்லை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு இனிமை வரும். இது திருப்பழமாக இருந்து எல்லாருக்கும் இன்பத்தை வழங்குகின்ற தலம். அந்த தலத்திலே இருக்கிற இறைவனை ஒரு தலைவி நீ தூது போய் என்னுடைய எண்ணத்தை சொல்லி வா என்று சொல்லுவதுதான் இந்த பாட்டினுடைய அமைப்பு. அந்த திருப்பயணத்தை வணங்கி சமுதிர தேவாரத்தில் என்ன சொல்கிறது? வணங்குவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். வணங்கினால் வணங்குவர்களுடைய பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே என்று ஞானசம்பந்த பெருமானாலே சிறப்பிக்கப்பட்ட தலம். அப்பூதியடியுடைய வீட்டுக்கு சென்று பழகாதவர் அது வரைக்கும் கண்டு பேசாமல் காணாமல் நட்பு கொண்டு பின்னாலே நட்பு கொண்டு வந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். திருப்பயணத்தில் இருக்கிற போது அந்த குறிப்பு மறுபடியும் நினைவுக்கு வருது. ஏன்னா அது அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. முதிய காலத்திலே பாடிய பாட்டு என்ற ஒரு குறிப்பை அங்கே சொல்கிறார். அது பின்னால் வரும்போது மறுபடியும் சொல்கிறேன். அந்த திருப்பயணத்திலே போய் அப்பர் பெருமான் பாடுகின்ற போது அவருடைய இறுதி காலமாக இது இருந்திருக்க வேண்டும் என்ற குறிப்பை எழுதுகிறார். செப்பெருஞ்சீர் அப்பூதியை பாடிய போது அந்த பாட்டில் கடைசி ஒரு பாட்டு குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே என்று வருகிற பாட்டை வைத்து முத்துசு அவர்கள் எழுதுகிறார்கள். செப்பெருஞ்சீர் அப்பூதி பின் செல்ல இவர் முன்னா சென்று அடைமாலை சீலம் உடைய நடைமாலை சிறப்புடைய தொடைமாலை தீந்தமிழ் பதிகம் என்று என்ன அந்த கடைசி பாட்டில் அப்படி சொல்கிறதுனால அதை நடைமாலை தொடைமாலை அடைமாலை என்று ஒரு பதிகத்தை ஒரு செயலை சொல்லுகிறார். முதல் பாட்டில் என்ன சொல்லுகிறார் என்றால், சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே பன்மாலை வரிவண்டு பண்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கு முடிச்சென்னி பொன்மாலை மார்பன் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ வருந்துதல் படர்மெலிந்து இரங்கல் என்று திருக்குறளை விட இந்த அதிகார தலைப்பை போடுவார். இன்பத்துப்பாலில் படர்னா துன்பம், துன்பத்தினாலே மெலிவது. ஒரு துன்பம் வந்தால் எல்லாருக்கும் தெரியுமில்ல, என்னப்பா ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிற, சோர்வாக இருக்கிற, சுறுசுறுப்பு இல்லையே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனத்திலே தோன்றிய எண்ணம் உடம்பை ஓரளவுக்கு வாடச் செய்து வருந்த செய்து அந்த தோற்றத்தை வெளிப்படுத்தும். இந்த தலைவி இறைவனை எண்ணி வருந்துகிறாள். வருந்துகின்ற தலைவி குயிலினங்களை தூதனுப்புகிறாள். குயில் சொன்னதை சொல்லும், பேசும் என்பது ஒரு வழக்கு. இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மாங்குயில் என்று தான் வரும். மாமரம் இருக்கிற இடத்துல தான் குயில் நிரம்ப இருக்கும். ஏன் என்று சொன்னால் மா இலை அதற்கு ரொம்ப விருப்பமான உணவு. தளிரை கடித்து 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 உள்ள சாப்பிடும். நாம் ஒரு சத்தம் போட்டோம்னா அது எதிர்குரலை கொடுக்கும். விடியற் காலையிலே மாமரம் இருக்கிற பக்கம் போனோம்னா குயில் சத்தம் நிறைய கேட்கும். நம்ம எல்லா மரத்தையும் எடுத்து விட்டோம், நம்ம குயிலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சொன்மாலை பயில்கின்ற குயிலினம் என்று சொல்வது என்ன என்று சொன்னால், மாலை என்பது தொடர். அது ஒரு மாலையாக போகுதுப்பா அப்படின்னா பூமாலைன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. மாலை என்பால் தொடர்ச்சி என்று ஒரு பொருள். சொல்லை தொடர்ச்சியாக இந்த குயிலினங்கள் சொல்வதற்கு பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கிளியும் பேசும், குயிலும் பேசும். ஆனால் பேச்சு என்கிற போது கிளியைத்தான் முதல்ல எடுத்துக்கொள்ளுகிறோமே ஒழிய குயிலை இரண்டாவதாகத்தான் சொல்லுகிறோம். அதனால் இந்த தலைவி குயிலை பார்த்து அனுப்புகிறாள். சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே, பெருமானிடத்தில் போய் நீங்கள் சொல்லுங்க, பன்மாலை வரிவண்டு பண்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கு முடிச்சொல்லி பொன்மாலை மார்பன். இறைவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறாள். நாம் சொல்கிற போது, ஏன்பா என் கூட வந்தவனை காணோம். இப்போ மைக்கில் சொல்கிறோம், அந்த குழந்தை ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டுங்குது, தலையை நீட்டாக பின்னிங்குது, ஏதோ ஒரு அடையாளம் சொல்கிறோம். அதுபோல் இந்த குயிலுக்கு இந்த தலைவி அடையாளம் சொல்லுகிறாள். தலையிலே முண்டாம்பரி சந்திரனை அணிந்திருப்பார். என்ன விளங்கி தோன்றுவது, பளிச்சென்று இருப்பது முதல்ல அந்த அடையாளம்தான். அதனால் பெரும்பாலான
செய்யுள்களில் பாடல்களில் இந்த மதியம் விளக்கப்படும். மூன்றாம் பிறை அல்லது பிறை சென்னி, பிறைமதி, வெண்மதி என்றெல்லாம் சொல்லி பிறையை சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. அது முன் மாலை நகு திங்கள். அந்த பிறை எப்போ தோன்றும்னா மாலையில் தான் தோன்றும். நான் அது முதல்ல கூட இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். அந்த மூன்றாம் பிறை பார்க்குற போது மாலையிலே இருந்து பார்ப்பார்கள். மாலையிலே தோன்றுவதுதான் பிறை. இன்னும் கொஞ்சம் இருட்டி போச்சுன்னு சொன்னால் பிறை கொஞ்சம் வளர்ந்துடும். அதனாலே முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கு முடிச்சு. அப்படி முகிழ்த்தல் என்றால் தோன்றுதல், மலர்தல் அப்படின்னு பேர். பூவுக்கு வள்ளுவர் 3 நிலை சொல்லுவார். அரும்பு, போது, மலர் என்று சொல்லுவார். அது இன்பத்து பாலில் போய் சொல்றார். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று இன்பத்து பாலில் இந்த செய்தியை சொல்றார். அது வேற காரணத்துக்காக சொல்றார். அந்த இடத்துல எதை சொல்றார்? மலருக்கு 3 பருவங்கள். காலையிலே செடியிலே பார்த்தால் அது அரும்பாக இருக்கும், பகலிலே போதாக இருக்கும். போதுன்னா பேரரும்பு, பெரிய அரும்புன்னு அர்த்தம். மாலையிலே மலர்ந்து விடும். இந்த பூக்களில் 2 வகை இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. பகலில் பூக்கிற பூ, இரவில் பூக்கிற பூ 2 இருக்குது. பகலில் பூக்கிறது நிறத்தோடு இருக்கும். பகலில் பறக்கிற அந்த வண்டுகள் எல்லாம் நிறத்தை பார்த்து அந்த தேனை எடுக்க போகும். இரவிலே பூக்கிற பூ மணத்தோடு இருக்கும். மல்லி இரவில் பூக்கிற பூ தான். காலையில் அரும்பு வந்தாலும் அது பூக்கிறது இரவில் தான். சில பூக்கள் இரவிலே பூக்கும். இரவிலே இந்த வண்டுகளுக்கு, பூச்சிகளுக்கு கண் தெரியாது. அந்த மணத்தை நுகர்ந்து கொண்டே அது போகும். பகலில் கண்ணு தெரியும், நிறத்தை பார்த்து கொண்டு போகும். அதனால் பகலில் மலருகின்ற மலர்கள் நிறத்தை உடையன, இரவிலே மலருகின்ற மலர்கள் மணத்தை உடையன. அந்த மாதிரி சொல்கிற போது முகிழ் விளங்கு முடிச்சென்னி பொன்மாலை மார்பன், அந்த மதியை சூடி இருக்கிற பெருமான் அழகான மாலை மார்பிலே சூடி இருக்கிறான். அவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், அவன் பாட்டுக்கு என் புதுநலம் உண்டு இகழ்வானோ என்று கேட்கிறார். அந்த குயில்கிட்ட என்ன கேட்கிறா? நலன் என்றால் ஒரு பெண்ணிடத்திலே இருக்கிற அழகு. அது இன்பத்தை, அழகு பார்க்கிற போது இன்பத்தை தரும் என்பதெல்லாம் அகத்துறையிலே சொல்லப்படுகிறது. அவன் என்ன ஆசை காட்டிட்டு போயிடுவான் போல் இருக்கிறதே, என்னோடு இன்பத்தோடு இருப்பானா, அவன் போய்விடுவான் போல் இருக்கிறதே, நீங்கள் போய் பாருங்க. இது ஏன் மாலை என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால், இந்த இப்போ நம்மெல்லாம் அதை பார்க்குறதே வாய்ப்பில்லை, கிராமத்திலேயும் இல்லை. நாங்கள்லாம் கிராமத்திலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு காஞ்சிபுரம் படித்தவங்க. 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டதுக்கப்புறம் நடந்து போவோம். நடந்து போகிற போது பாலாத்தில் கொஞ்சம் நேரம் நின்று கை காலெல்லாம் கழுவி நான் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே நுழைவோம். ஊருக்குள்ளே போகிற போது இந்த குருவிகள்லாம் பறந்துக்கிட்டே வரும். நீங்கள் வானத்தில் பார்த்தா அது ஒரு கண்குள்ளா காட்சி. இப்போ காணவே காணும். அதெல்லாம் எந்த குருவியும் இல்லை. அதான் அந்த டெலிஃபோன் டவர்லாம் வச்சு எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது வரிசையாக அப்படி ஒரு கோடு போட்ட மாதிரி போகும், அப்படியே போய் பறக்கும். எங்காவது ஒரு ரோடு ஓரத்தில் ஆள் அரவம் இல்லாமல் இருக்குதுன்னா அப்படியே ரோட்டில் உட்காரும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு பாஷை பேசின்னு கிச்சு 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 கிச்சுக்கணும், அப்படியே எழுந்து பறக்கும். ஒரு ஏரோப்ளான் பறக்கிற மாதிரி போகும். எவ்வளோ தூரம் போனாலும் அந்த வரிசை கலையாமல் போகும். கிராமத்தில் இருக்கிறவங்க பழைய பேர் பார்த்துருக்கலாம். இதை நாங்கள் தினந்தோறும் பார்ப்போம். 4:30 மணிக்கு இங்கே பள்ளிக்கூடம் விட்டு அங்கே போகிற போது 5:30 5:45 போவோம் ஐயங்குளம் போய் சேர்றதுக்கு. வழிநெடுக இந்த காட்சியை பார்ப்போம். அந்த மாதிரி அது மாலை கோர்த்தாற் போல போவது என்பது ஒன்று. அதனால சொல்லுகிறாள், சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கள். மாலை போல பயிலுகிறது, சொல்லை தொடர்ச்சியாக மாலை போலே தொடுத்து சொல்லுகிறது. அப்படிப்பட்ட குயிலினங்களே, அவனை போய் பாருங்க, அப்படி ஏமாத்திட்டு போயிடுவானா என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். வரிசை தவறாமல் சொல்கிற குயில் ஆகையினாலே சொல் மாலை என்று சொன்னார். அது பயிலுகிறதாம், அப்படியே சொல்லி சொல்லி பழக்கப்படுகிறது. அதனால் இப்போ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வது போல அது சொல்லி பழகினதால் அந்த குயிலை பார்த்து அப்படி கூறுகிறாள் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக சொல்லுகிறார், செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உள்ளத்திலே தோன்றுகின்ற எண்ணம்
நிலைத்திருக்க வேண்டும் என்பதனாலே நான் எல்லாம் உன்னை எண்ணி விழித்து கொண்டிருப்பேன், நீ வந்து சொல் என்பதை சொல்லுகிறார். சகலகலாவலிமாரில் ஒரு பாட்டு சொல்லுவார். வெண்டாமரைக்கன்றி நின் என்பதம் தாங்க உன் வெண்தாமரைக்கு தகாது தண்டாமரைக்கு தகாது கொலோ, சகமேழும் அளித்து உண்டான் உறங்க ஒழிந்தான் பித்தாக கண்டான் சுவைகுள் கரும்பே சகலகலாவல்லியே என்று முதல் பாட்டு பாடுவார் குமரகுருபர். சாப்பிட்டா என்ன வரும்? தூக்கம் வரும். உண்டான் உறங்க, சாப்பிடாத என்ன பண்ணுவான்? பித்தா திரிவான். பார்க்கிறவன் என்ன பண்ணுவான்? பார்த்தால் அந்த அழகிலே மயங்கி நிற்பான். இந்த 3 செய்தியை வச்சு அழகா பாடுறார் குமரகுருபரர். உண்டான் உறங்குகிறான், விஷத்தை சிவன் சாப்பிட்டான், பெருமாள் அமிர்தத்தை சாப்பிட்டார், சாப்பிட்டு அவர் பாடு பார்க்கடலில் படுத்து தூங்குறார். இவன் என்ன பண்ணா? ஏற்கனவே விஷத்தை உண்டான், இவன் பித்தா சுற்றிட்டு இருக்கிறான். பிரம்மன் ஒன்றும் இல்லாத இருக்கிறான். அவன் 4 முகத்தால் சரஸ்வதியை பார்த்தானா, பார்த்த உடனே அவகிட்ட போய் நின்றுட்டான். கண்டான் சுவைகுள் கரும்பே சகலகலாவல்லியே, பார்த்தவன் மயங்கி உன்னிடத்திலே வந்து அந்த கலையை கற்றுக்கொள்ள வருகிறான், கலைக்கு அதிபதியாகனால, அதனால் நீ எனக்கு அருள் என்று சொல்லி பாடுகிறார். அப்படி இது உண்ட மயக்கத்திலே இருந்துவிடப் போகிறது என்று சொல்லி, என் புதுநலம் உண்டு இகழ்வானோ, புதுநலம் என்றால் உள்ளத்திலேயும் உடம்பிலேயும் தோன்றுகின்ற அழகு, அந்த அழகு விருப்பத்தினாலே மறைந்து போகும். அப்படியே நினைச்சு இருந்தால் உடம்பெல்லாம் வாடி போகுதுன்னு சொன்ன, அப்படி அவன் என்னை இழந்து விடுவானா என்று பேசுகிறாள். அடுத்ததாக சொல்லுகிறாள், அந்த குயில் தீர்ந்து போச்சு. கண்டகங்காள் முண்டகங்காள் கைதைகாள் நெய்தல்காள் பண்டரங்க வேடத்தான் பாட்டோவா பழனத்தான் வண்டுலாம் தடம் மூழ்கி மற்றவன் என் தளிர்வண்ணம் கொண்ட நாள் தான் அறிவான் குறிக்கொள்ளாது ஒழிவானோ. இது நெய்தல் நிலத்திலே பாடுகின்ற பாட்டு. நெய்தல் நிலம் என்பது கடற்கரையை சார்ந்தது. இது திருவையாறு என்ற ஆற்றை ஒட்டி இருக்கிறதுனாலே அந்த மணல் பாங்கிலே இந்த செடிகளும் வளரும் என்பதனாலே இவர் பாடுறார். கண்டகம் என்றால் நீர்முள்ளி, அந்த பேரெல்லாம் இப்போ தெரியாமல் போச்சு. முண்டகம் என்றால் கடல் முள்ளி. ஆனால் முண்டகம் என்றால் தாமரை என்ற ஒரு பொருள் இருக்கிறது. மயிலாப்பூரில் என்ன கோயில் இருக்குது? முண்டகண்ணியம்மன் கோயில் இருக்கு. முண்டகம் என்பது தாமரை, முண்டகக்கண்ணி என்பது முண்டகண்ணின்னு ஆகிப்போச்சு. அது இப்போ குண்டு குண்டா கண்ணை வச்சுக்கிறாங்க. முண்டகம் என்பதற்கு அதுக்காக பொருள் சொல்ல வந்தேன். முண்டகம் என்பது கடல் முள்ளி என்ற ஒரு அர்த்தம், தாமரை என்று ஒரு அர்த்தம். கைதை என்றால் தாழை, மடல் பெரிது தாழை மகிழினது கந்தம் என்று நாலடியாரில் ஒரு பாட்டு வரும். அது மாதிரி நெய்தல் என்பது நெய்தல் நிலத்தில் பூக்கிற பூ. அதில் கடற்கரை ஓரத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே அந்த மணல் பாங்கிலே கிடைக்கிற பூ. இந்த பூவெல்லாம் பார்த்து சொல்கிறா. நம்ம ஏதோ சொல்லியிருக்கிறதா ஞாபகம். துரியோதனை மடுவில் போய் ஒழிஞ்சிக்கிற போது வழியில் பார்த்து எல்லாத்தையும் சித்தெரும்பே கட்டெரும்பேன்னு சொல்லி போகிறான்னு பாடி சொல்லியிருக்க ஒருத்தர். அது மாதிரி இதெல்லாம் பார்த்து அது பேசுகிறதா நினச்சி பேசுகிறா. கண்டகங்காள் முண்டகங்காள் கைதைகாள் நெய்தல்காள் பண்டரங்க வேடத்தான். அவன் யார் என்று சொன்னால் அவனுடைய வேடம் என்ன என்றால் நடனம் ஆடுகின்றவன். பண்டு அரங்கம் வேடத்தான், அரங்கத்திலே நடமாடுகின்ற கோலத்தை உடையவன். பாண்டரங்கம் என்று பெருமானுடைய கூத்துக்கு ஒரு பெயர். பாண்டரங்கம் என்பது நடராஜ பெருமான் ஆடுகின்ற கூத்திலே ஒரு வகை. கூத்து எத்தனை இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் எழுதினேன். பாண்டரங்கம், கொடுகொட்டி, ஊழிக்கூத்து, ஊர்த்துவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம், அசபா தாண்டவம், ஐந்தொழில் தாண்டவம், ரட்சா தாண்டவம், போட்டி தாண்டவம், ஆடினார் காளிகான ஆலங்காட்டடிகளாரே, அது போட்டி தாண்டவம். ரட்சா தாண்டவம் அல்லது காப்பு தாண்டவம் என்பது நம்ம ஊரில் ஆடின தாண்டவம். திருவேகம்ப படலத்தில் காஞ்சி புராணத்தில் வருகின்ற செய்தி, நம்ம ஊரில் ஆடின நடனம் என்ன என்றால் காப்பு நடனம். ரட்சா தாண்டவம் என்பது வடமொழி பெயர், காப்பு நடனம் என்பது தமிழ். அந்த மாதிரி கடைசி நேரத்திலே பெருமான் காட்டிலே ஆடுகின்ற நடனத்துக்கு பாண்டரங்கம் என்று பெயர். அந்த பாண்டரங்க, அது பண்டரங்கம் என்று இங்கே செய்யுள்ளே வருகிறது. பண்டரங்க வேடத்தான் பாட்டு ஓவா பழனத்தான், எப்பொழுதும் இசை கேட்டு கொண்டிருக்கிற திருப்பழனம் என்கிற ஊர்.
ஓவாது என்றால் ஒழியாமல் கேட்கறது. பாட்டோவா பழனத்தான் வண்டுலாம் தடம் மூழ்கி மற்ற அவன் என் தளிர் வண்ணம் கொண்ட நாள் தான் அறிவான் குறிக்கொள்ளாது ஒழிவானோ. பெருமான் என்ன பண்ணுறான், நீராடி விட்டு போகிறான். அப்படி பெருமான் என்ன செய்கிறான், அந்த வழியாக செல்லுகிறான். அப்பொழுது நீராடி வருகின்றேன் நான். அந்த நீராட்டு கோலத்தை பார்த்து என்னுடைய தளிர் வண்ணத்தை கண்டு சென்றவன் அதை எண்ணி திரும்ப வருவானா? அந்த அழகை கண்டு மகிழ்ந்தவன் திரும்பி வருவானா? அதை மறந்து விடுவானா? குறிக்கொள்ளுதல் என்றால் மனத்திலே நிலைத்து வைத்துக் கொள்ளுதல். ஏதாவது கேட்பேன், ஏடா செய்கிற வேலை குறியா இருக்கிறியா நீ? அந்த வார்த்தையை இப்போ மறந்து போச்சு. முன்னெல்லாம் கேட்பாங்க, குறியா போய் படிச்சுட்டு வா. ஒரு குறிக்கோளோடு போவது, கொண்ட கொள்கையோடு போவது என்பது குறி என்ற வார்த்தையிலே இருந்தது. குறி என்றால் ஒரு இலக்கு, ஒரு அடையாளம். அது இன்னைக்கு அந்த வார்த்தையே இல்லை. பார், நல்ல ஞாபகமாக ஒரு எய்மோடு படிக்கணும். அதான் இப்போ மாறி போச்சு. அதனால வார்த்தைகள் எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கொண்ட நாள் தான் அறியான் குறிக்கொள்ளாது ஒழிவானோ. திரும்ப அந்த பெண்ணை நான் சென்று காண வேண்டும் என்ற மனத்திலே அந்த எண்ணம் இல்லாமல் அவன் விட்டு விடுவானா என்று போகிறார். வண்டுலாம் தடம் மூழ்கி மற்றவன் என் தனிவண்ணம் கொண்ட நாள் தான் அறிவான் என்று சொன்னதினாலே இது அந்த துன்பத்தினாலே சொல்லுவது என்ற குறிப்பு சொல்லப்படுகிறது. ஏன்னா உடல் மெலிவுக்கு காரணம் என்ன என்பதை எண்ணி அந்த பெண் அதை சொல்லுகிறாள். அப்படி இந்த கூத்து வகையில் அவன் பண்டரங்கம் என்ற கூத்தை ஆடுகின்றவன். முன்னெல்லாம் இந்த அரிச்சந்திர நாடகம்னு கிராமத்திலலாம் ஆடுவாங்க. தெருக்கூத்தே இப்போ போயிடுச்சு, அது வேற. இந்த அரிச்சந்திரனை அடிமை கொள்ளுகின்ற தோட்டி நான் ஆண்டேன்னு பாடிட்டு வருவான். பெரியவங்களாம் பார்த்துருக்கலாம். இந்த தோட்டி வேஷம் போடுறவன் உடம்பில் 16 இடங்களில் மேளம் கட்டியிருப்பான். சின்ன சின்ன பார்த்துருக்கீங்களா, கேட்டுருக்கீங்களா? முட்டியில், இந்த கையில், இங்கே அங்கே மார்பில், காலில். இவன் ஆடிக்கிட்டே 2 கையிலையும் கொம்பு வச்சுன்னா அந்த மேளத்தை தவறாமல் வாசிப்பான். இந்த அடிக்க தோட்டி நான் ஆண்டே, அந்த கூத்தெல்லாம் பார்த்து பழக்கம் எனக்கு. காசி வாழ் தோட்டி நான் ஆண்டே செத்ததோர் மாடு எடுப்பேன் அப்படின்னு பாடிக்கிட்டே அவன் தோட்டி யாருன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு வரான். இந்த 16 மேளங்கள்லையும் அடிப்பான். அப்படி ஒரு திறமை. அந்த மாதிரி கொடுகொட்டி என்பது சிவபெருமான் ஆடுகின்ற ஒரு நடனம். பாண்டரங்கம் போல கொடுகொட்டி என்பது ஒரு நடனம். அப்படிப்பட்ட இறைவன் என்னை மறந்து விடுவானா என்று பார்க்கிறாள். அவன் ஆடுகின்ற நடனத்தில் ஒரு வேடிக்கையான பாட்டு, உள்ள பாட்டு தான், தொடர்பிலெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாட்டு. திருவாலங்காட்டில் காளி காண ஆடினார் என்று பார்க்கிறோமே, இதை பற்றி ஒரு பாட்டு இருக்குது, தெரிஞ்சிருக்கும், சொல்கிறேன். இவன் கேட்பான், அவன் மறந்துடுவான், வரமாட்டான். பெருமான் நடனம் ஆடுகிறார், காளி போட்டி நடனம் ஆடுகிறாள். ஆடுகின்ற போது பெருமான் என்ன பண்ணுறாரு, அப்படி வைக்கிறார் இல்லைங்களா? இந்த காலை தூக்கி காதில் வைக்கிறார். என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு உள்பொருள் இருக்கிறது. இது விஷயம் தெரியாத காளி என்ன பண்ணால், காலை தூக்கி அவ்வளோ மாதிரி ஆடணும், சரிக்கு சமமாக ஆடணுன்ற போது தேவர்கள் எல்லாம் அதட்டினார்கள். அதனால் அவர் நின்றுட்டா என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதை யாரோ போய் திருவள்ளுவரை கேட்டாங்களாம். ஏன்பா நடனம் ஆடிக்கிட்டே இருந்தார், அவன் ஏன் காலை தூக்குனார் அப்படின்னு என்னை போய் கேட்குறீங்களே, எனக்கு என்ன தெரியும்னாரா. திருவள்ளுவரை கேட்டாங்களாம். ஒரு பழம்பாடு இருக்குது, எல்லாரும் சொல்கிற பாட்டு இது. அதாவது பிரம்மா இருக்கிறான், திருமால் இருக்கிறான், இந்திரன் முதலானவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, எனக்கு எங்கெங்க தெரிய போகுது அப்படின்னு சொன்னாராம். பூவில் அயனும் புரந்தரனும் பூவுலகை தாவி அளந்தோனும் தாம் இருக்க நாவில் இழைநக்கி நூல் வருடும் ஏழை அறிவேனோ குழைநக்கும் கூத்தன் திறம். இப்போ கேள்வி கேட்குற போது எனக்கு என்ன தெரியும்னு பதில சொல்லிடுறது. எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கும். ஆனால் அது வரும்போதே அந்த பதில் சொல்லிட்டு தான் அந்த கேள்வி வரும்.
அப்படி திருவள்ளுவர் கேட்டபோது அவர் சொன்னாராம், பூவில் அயன், அயன்னா பிரம்மன், பூவில் உட்காந்துரு பிரம்மா இருக்கிறார். புரந்தரன் அப்படின்னு சொன்னால் இந்திரன், இந்திரன் இருக்கிறான். பூ உலகை தாவி அளந்தோன் திருமால். 3 பேர் இருக்கிறாங்க. பிரம்மா இருக்கிறான், இந்திரன் இருக்கிறான், திருமால் இருக்கிறான். அவங்க இருக்கிற போது நான் யார் சொல்றதுக்கு? நாவில் இழை நக்கி நூல் வருடும் ஏழை அறிவேனோ. திருவள்ளுவர் நெசவாளி அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அவர் தன்னிச்சார், நூல் வச்சிருந்தார் அப்படின்லாம் செய்தி இருக்குது. அந்த கறி நெய்கிறவங்களுக்கு தெரியும், அந்த நூல் அருந்து போச்சுன்னா எச்சு தொட்டு நுருட்டி விடுவாங்க. அது அதில் இருக்கிற பசை அது ஒட்டிக்கும், அது முக்கியம். அது சொல்கிறார், அது திருவள்ளுவர். இது பாட்டு எல்லா புத்தகத்துலையும் இருக்குது. நாவில், நாக்கில் இழை நக்கி நூல் வருடும் ஏழை அறிவேனோ. எனக்கு தெரியுமா அது என்ன அப்படின்னா, குழை நக்கும் கூத்தன் திறம். அவன் எதுக்கு அங்கே போட்டான்னா, கீழே விழுந்து போன குண்டலத்தை எடுத்து காதில் மாட்டிக்கிட்டான். எனக்கு தெரியுமான்னு கேட்டு பதில் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த தாண்டவத்தில் ஒரு வகையிடத்துக்காக அதை எழுதி வச்ச திடீர்னு அந்த பாட்டை பார்த்தேன். பூவில் அயனும் புரந்தரனும் பூ உலகை தாவி அளந்தோனும் தாம் இருப்ப நாவில் இழைநக்கி நூல் வருடும் ஏழை அறிவேனும் குழைநக்கும் கூத்தன் தரம் என்று அந்த பாட்டிலே சொல்லுகிறார். அடுத்ததாக, மனைக்காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ மதமுகத்த பனைக்கை மர உரியோர்த்தான் பலர் பாடும் பழனத்தான் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே சுனைக்குவளை மலர்கண்ணாள் சொல் தூதாய் சோர்வாளோ. இப்போ இந்த மரங்கள்லாம் இல்லைன்னு சொன்னோமே, அது இதில் ஒரு மரம், காஞ்சி மரம். மனைக்காஞ்சி இளங்குருகே. குருகு என்பது நாரை போன்ற ஒரு பறவை. காஞ்சி மரம் என்பது இருந்த காரணத்தினால்தான் இந்த ஊருக்கே காஞ்சிபுரம் என்ற பெயர் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இன்னொன்று, சமணர்கள் நிரம்ப வாழ்ந்த காரணத்தினாலே சமணர்கள் கட்டியிருக்கிற ஆடை துவராடை. அந்த துவராடைக்கு சீவரம் என்று பெயர். சீவரம் என்றால் காவி ஆடை, துவராடை என்று பெயர். இன்றைக்கும் அதுக்கு ஒரே ஒரு சாட்சி இருக்கிறது. காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இந்த பிரசவ வார்டில் காஞ்சிவரம் அப்படின்னு எழுதியிருக்கும் மேலே. யாராவது போகிறவங்க பாருங்கள். இது சீவரம். இதுக்கு பழைய சீவரம் பாலாஜாபாத் பக்கத்தில் இருக்குது. துவராடை கட்டிய சமணர்கள் வாழ்ந்த பகுதி அது. அதுதான் சீவரம். இங்கே காஞ்சி மரம் வந்ததுனால இது காஞ்சிவரம் என்று பெயர் வந்ததுக்கு. அதனால இங்கே சொல்கிறாத, காஞ்சி மரம் இருக்கிறது, வீடு தோறும் அந்த மரம் இருந்திருக்கு. மனைக்காஞ்சி இளங்குருகே. ஜே போட்டு டபிள்யூ தான் போட்டிருக்கோம். அது ராமசாமியார் பில்டிங் அந்த நேம் போட்டிருக்கோம். அதில் அது ஒரு மெமோரியல். அங்கே தான் அந்த பேர் இருக்குது. வேறு எங்கேயும் காஞ்சிபுரம் கிடையாது. பழைய ஸ்டேஷன்லாம் இருந்தது, அதெல்லாம் போயிடுச்சு இப்போ. அது மாதிரி காஞ்சிவரம், காஞ்சி மரம். சீவரம் என்பது சமணர்கள் வாழ்ந்த பகுதி, அதனால சேர்ந்து வர்றது. மனைக்காஞ்சி இளங்குருகே. வீட்டில் இருக்கிற காஞ்சி மரத்தில் உட்கார்ந்துருக்க சின்ன நாரையே, மறந்தாயோ, நான் ஒருத்திக்கு இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? மதமுகத்த பனைக்கை மாவுரி போர்த்தான். யானை தோல் போர்த்தவன் முகத்தில் தான் அந்த மதம் தெரியும். மதநீர் ஒழுகிறது என்பதனாலே கண்ணமலம் கபோல மதம் என்ற அந்த மதநீர் ஒழுகின்ற முகத்தை உடைய யானை உரித்து தோலாக போர்த்து கொண்டிருக்கிறவன் பலர் பாடும் பழனத்தான். அவனுடைய பெருமைகளையெல்லாம் பலரும் வந்து சொல்லி பாட்டு பாடுகின்ற பழனத்தில் இருக்கிற பெருமான் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ. நான் என்ன எண்ணுகிறேன், அவனை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி உனக்கு தெரியாதா? நீ சொல்லக்கூடாதா? நிகழ்வண்டே சுனைக்குவளை மலர்கண்ணாள் சொல் தூதாய் சோர்வாளோ. அதாவது சுனை குவளை மலர்கண் என்று 3 அடைமொழியை கொடுக்கிறார். கண்ணு எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் ஈரம் உடையதாக இருக்கணும். அப்போதான் அதுக்கு சுனை சுனை நீர்நிலை இல்லை சுனைக்குவளை மலர்கண்ணாள்
அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஈரம் இருக்கணும். ஈரம் இருந்தால்தான் கண் கருணை உள்ளதாக இருக்கும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் என்று எழுதினார் அல்லவா? அந்த கண்ணோட்டம் வருவதற்கு ஈரமான அன்பு இருக்கணும். சில பேர் பார்த்தாலே கண்ணு செவுந்து போய்க்குது, கோபமாக இருக்குன்றாங்களே, அப்போ ஈரம் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த ஈரம் கண் வழியாக வெளிப்படுவதனாலே அந்த கண்ணை பற்றி சொல்கிறாள். அப்படி ஈரத்தோடு இருக்கிற கண்ணை உடையவள் சோர்ந்து போய்விடுவாளா, வரவில்லையே என்று அவள் சோர்ந்து விடுவாளா என்று அந்த குறுகை நோக்கி, நீ போய் சொல்றதை மறந்தாயோ என்று அந்த தோழி கேட்கிறாள். மனைக்காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ, நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே. பார்க்குறதெல்லாம் பார்த்து பார்த்து சொல்லுகிறாள். அப்போது அடுத்த பாட்டில் சொல்கிறா ஒரு வேடிக்கையான செய்தி இது. புதிய இனியாம் பூந்தென்றல் புறங்காடு பதியாவது இதுவென்று பலர்பாடும் பழனத்தான் மதியாதார் வெள்ளிதனை மதித்திட்ட மதிக்கங்கை விதியாளன் என் உயிர் மேல் விளையாடல் விடுத்தானோ என்று பாடுகிறாள். புதிய இனியாய் பூந்தென்றால், தென்றால் தென்றல்னு அடிக்கக்கூடாது, தென்றால் கால் போட்டுருக்கணும். விழி தென்றல் அப்படின்ற தென்றால் முருகன் முருகா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி விழி சொல்லுது, கூப்பிடுற சொல். அந்த தென்றலை பார்த்து கேட்குறா, தென்றல் தினம் அடிக்குது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நல்லா தெரியும். இப்போது மேலே ஒரு வால் ஃபேன் வச்சுருக்குது, அது ஆசிலேஷனில் போய் போய் வருது. அப்படி வருகிற போது இந்த பக்கம் திரும்பினா நம்ம மேலே காற்று படிக்குது, காற்று படுற போது ரொம்ப இனிமையாக இருக்குது. அப்புறம் அப்படி திரும்பினா அது மாறி போகுது, திரும்ப வரும்போது அது இனிமையாக இருக்குது இல்லையா? அதுபோல் தென்றல் இனிமை தருவது, விட்டு விட்டு அடிக்கிற போது அது வரும்போதெல்லாம் புதுசாக இருக்குது, இனிமையாக இருக்குது. நம்ம மேலே படுகிறதே ஒன்று இருக்குதா? இப்போ இந்த பக்கம் வரும்போது இன்னொரு தடவை நம்ம பக்கம் வருமானு எதிர்பார்க்குறோம். அதுபோல் தென்றல் அடிக்கிறது, வீசுகிறது, வீசுகிற போது இனிமை தெரிகிறது, மறுபடியும் விட்டு போகுது, மறுபடியும் வரும்போது அது இனிமையாக வீசுது. அதை சொல்கிறா, புதியாய் இனியாய் பூந்தென்றால் வருகின்ற அழகான தென்றலே புறங்காடு பதியாவது இது என்று பலர்பாடும் பழனத்தான். புறங்காடு அரங்கா அடமாடவல்லாய் அப்படின்னு வருது இல்லையா? புறங்காடு என்றால் ஊருக்கு வெளியில் இருக்க சுடுகாடு, பெருமான் காட்டில் ஆடுகிறவன். அந்த இடத்துல இருக்கிற பெருமான் மதியாதார் வேள்விதனை மதித்திட்ட மதிக்கங்கை விதியாளன். மதியாதார் வேள்வியினை மதித்திட்ட மதிக்கங்கை விதியாளன். மதியாதார் வேள்வி தக்கனுடைய வேள்வி எல்லாருக்கும் தெரியும். அதை மதித்திட்ட, மதித்தல் என்றால் அழித்தல் என்று ஒரு பொருள். அந்த வேள்வியை அழித்திட்ட மதியாளன் அது யார் என்று சொன்னால் சிவபெருமான் என்று சொல்லப்பட்டாலும் சிவபெருமானுடைய அம்சமாக சென்ற வீரபத்திரர் என்பது எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் மதியையும் கங்கையையும் மேலே விதியாக வைத்து சுமக்கிறவர். மதி கங்கை ரெண்டு இருக்குது. மதியையும் கங்கையும், நிலவையும் கங்கையையும் தலைமையிலே வைத்து சுமந்திருக்கிற அந்த இறைவன் என் உயிர் மேல் விளையாடல் விடுத்தானோ, என் உயிர் மேலே தான் என் உயிரோட விளையாடுறானா என்று கேட்கிறார். மதியாதார் வேள்விதனை மதித்ததினாலே என்னுடைய உயிரையும் அவன் மதித்து வருவான், அதை தாங்குகின்ற விதியை உடைமையினாலே. அப்போ இவளுக்கும் நாம் அந்த அன்பு செய்ய வேண்டும் என்று வருவான், நீ போய் சொல் என்று சொல்லி அது உயிர் மேல் விளையாடல் என்று சொல்லுகிறாள். மாணிக்கவாசகர் தான் சொல்வார், பேரின்பமே பெற்ற சிற்றின்பமே பேரின்பம் என்று சொல்லுவது போல உயிருக்கு தனியாக அன்பு கொண்டு செலுத்துகின்றவன் ஆகையினாலே அவன் வருவான் என்பதை சொல்லி, அந்த இன்பம் எப்படி இருக்கும் என்றால் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிக்கிற இன்பமாக இருக்கும் ஆகையினாலே நீ போய் சொல் என்று சொல்லுகிறார். இப்போ நான் சொன்ன அந்த குறிப்பு பாட்டு இந்த 5வது பாட்டு தான் முத்துசு சொன்னார் என்று சொல்லுகின்ற இந்த பாட்டு. மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் இது எல்லாரும் பாடுற பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. சிவபூஜை செய்கிறவர்களெல்லாம் இறுதியாக சொல்லி முடிக்கிற பாட்டு என்றெல்லாம் நம்முடைய வழக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மா தீர்த்த வேதியர்க்கும்
விண்பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண் பொருந்த இசைபாடும் பழனும் சேரப்பனை என் கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோ. ஒரு அருமையான குறிப்பு என்ன என்று சொன்னால், கண் பொருந்துதல் என்ற வார்த்தை தான். கண் பொருந்துதல்னா நாம் பொதுவாக என்ன சொல்லுவோம்? தூங்குதல் என்று சொல்லுவோம். ஆனால் அது மங்கள சொல்லாக அமங்கலத்தை மாற்றி உயிர் போகின்ற பொழுது என்பதை குறிப்பது என்ற குறிப்பை எழுதியிருக்கிறார் முத்துசு அவர்கள். சாகர போது கூட மறக்க மாட்டேன் என்று சொல்லுவது போல, ஆகையினாலே இந்த பாட்டு அவருடைய இறுதி காலத்திலே பாடியதாக இருக்க வேண்டும் என்ற குறிப்பை இந்த வார்த்தையை தான் சொல்றார். மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மண்ணுலகத்திலே இருக்கிறவர்களுக்கும் மா தீர்த்த வேதியர்க்கும் தீர்த்தங்களிலே நீராடி வேதங்களின் வழியே நடக்கின்ற வேதம் ஓதுவதிலே வல்லவராக இருக்கின்ற தீர்த்த வேதியர்களுக்கும் விண் பொருந்து தேவர்க்கும் வானத்திலே வாழ்கின்ற தேவர்களுக்கும் வீடு பேராய் நின்றானை, அவன்தான் எல்லாருக்கும் முத்தி அளிக்கின்ற பெருமான். சிவனாலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை. யாரை எப்படி பண்ணாலும் சரி, கடைசியாக அவனுக்கு முத்தி கொடுக்கணும்னா யாருன்னா அது அங்கே தான் போய் நிற்கணும். அதனால் சித்தியார் இந்த பாட்டு அடிக்கடி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு நான் சொல்லிக்கிறேன், பல பேரும் சொல்லுவார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். அதனால எல்லாருக்கும் வீடு கொடுக்கிற பெருமான், முத்தி கொடுக்கிற பெருமான் யார் என்றால் பயணத்தில் இருக்கிற பெருமான் தான். அதான் சொல்லுகிறாள், மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதியர்த்த வேதியர்க்கும் விண்பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண்பொருந்த இசைபாடும் பழனம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோ. என்னுடைய கண் மூடுகின்ற, அதாவது ரெண்டும் ஒரே நேரத்தில் கையில் வச்சிருக்கிறாங்க. கண் பொருந்துகிற போது அப்படியே இதுவும் நின்று போகுது, அதுவும் நின்று போகுது. அதுக்கு ஒரு அருமையான உதாரணத்தை காட்டினார் உரையாசிரியர். என்ன அப்படின்னா, ராமன் காட்டுக்கு போயிட்டான். தசரதன் ஊரில் அரண்மனையில் வருந்தி கொண்டிருக்கிறான். சமாதானம் பண்ணி அழைத்து வர சொல்லி மந்திரி முதலானவர்களே அனுப்பியிருக்கிறார். ராமன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையிலே தசரதன் இருக்கிறான். சுமந்திரன் என்கிற மந்திரி திரும்பி வந்தான். வந்து என்னன்னு கேட்டான். அப்போ கம்பர் சொன்ன பாட்டை எழுதுகிறார். வேயுயர் காணில் தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினன் என்றான் என்ற பொழுதத்தே ஆவி போனான் என்று கம்பராமாயண பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சுமந்திரன் என்ற அந்த மந்திரி என்ன சொன்னா, வேய் உயர் காணம் தன்னில் வேய்னா மூங்கில், வேயுறு தோழி பங்கன் படிக்கிறோம். அது மூங்கில் நிறைந்த காட்டிலே தம்பியும் மிதிலை பொன்னும் சீதையும் தானும் போயினன் என்றான். ராம லட்சுமண சீதை 3 பேர் இந்த காட்டில் போனா அப்படின்னு சொன்னான். இவனும் போனான். போயினன் என்றான் என்ற பொழுதத்தே ஆவி போனான். கேட்டான், இவன் உயிர் விட்டான். அதாவது உடன் நிகழ்வு என்று சொல்லுவார்கள். ஏம்பா அவன் வந்த அப்புறம் நீ போனியா, வரத்துக்கு முன்னாலே போனியா அப்படின்னு கேட்குற போது, அவன் வந்துகிட்டே இருக்கிற போது நான் போனேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. 5:45 அவன் வந்தான், நான் 6 மணிக்கு போனேன் அப்படின்னா அது வேறு வேறு நிகழ்ச்சி. அவன் வந்துனே தான் பார்த்து நான் போயினே இருந்தேன் என்றது போல, ராமனும் சீதையும் லட்சுமணனும் போனான் என்று சொன்ன போது என் உயிர் போயிடுச்சு என்ற செய்யுளை எடுத்து காட்டி, கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோ அப்படின்னா, கண் பொருந்த வரைக்கும் கைவிட மாட்டேன், கண் பொருந்தினா இதுவும் போயிடும் என்பது போன்ற குறிப்பை சொல்லி அப்பர் பெருமானுடைய இறுதி காலத்திலே பாடிய பாட்டு என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இதை வீரசைவர்கள் எல்லாம் நிச்சயமாக பாடுற பாட்டு. அந்த இஷ்டலிங்க பூஜை என்று கையிலே வைத்து கொண்டு அந்த பூஜையை முடித்து பெட்டியிலே அந்த சிவலிங்கத்தை வைத்து காப்பு செய்து மார்பிலே அணிந்து கொள்கிற போது அல்லது கையிலே அணிந்து கொள்கிற போது இந்த பாட்டை கண்டிப்பாக பாடுவார்கள். மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதியத்த வேதியர்க்கும் விண்பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண்பொருந்த இசைப்பாடும் பழனஞ்சேர் அப்பனை என் கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோ என்று இந்த தலைவி சொல்லுகிறாள் என்றால், எப்போதும் மறக்காத நிலையிலே நான் வாழுகிறேன்.
அப்படிப்பட்ட என்னை அவன் கைவிட்டு விடுவானா, போய் கேள் என்று சொல்லுகிறாள். அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. பொங்கோதமால் கடலில் புறம்புறம் போய் இறை தேரும் செங்கால் வெண்மடனாராய் செயற்படுவது அறியேன் நான். அங்கோல வளை கவர்ந்தான் அணிபொழில் சூழ் பழனத்தான் தங்கோல நறுங்கொன்றை தார் அருளாது ஒழிவானோ. பொங்கோத மாக்கடல், கடல் அது பெரிய கடல், அதனாலே மாக்கடல். ஓத மாக்கடல், அந்த ஓதம் பொங்குகிறது. எத்தனை அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க. ஓதம் என்றால் அலை. அலை எப்படி வரும் என்று சொன்னால், பொங்குகின்ற நிலையிலே பொங்கி மேலிருந்து வரும். அதனால பொங்கு ஓதம் அப்படின்னு சொல்றார். அந்த அலை பொங்கி வருகிறது. அந்த கடல் எப்படி இருக்கிறது? மா கடலாக இருக்கிறது. பொங்கோத மாக்கடல். உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியும், மால் கடல். மால் என்றாலும் பெரியதான், மாக்கடல்ன்றது தான் சரியது. அதாவது மால் என்றால் பெரிய மயக்கத்தை தருகின்ற அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. மால் மால்னா பெரிய இடம் அது. ஆமாம், எதை வாங்குறது எதை போட்டுறது மயக்கம் கொடுக்குது. பொங்கோத மால் கடல்னு தவறில்லை, ஒரு பிராக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. மாக்கடல் அப்படி வச்சுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான எத்தனையோட எப்படி எப்படியோ திட்டுகிறார். அந்த திட்டுற ஒரு பாட்டில் இந்த பாட்டு வருது இல்லையா, இந்த செய்தி வருது. அவர் என்ன சொல்கிறார், அவர் சொல்லக்கூடாத செய்தியை சொல்லி இறைவனை திட்டுறார். கோயம்புத்தூர் சாமி பட்டம் ஏற்ற போது அந்த பாட்டை தான் பாடினார் ஒரு அன்பர். எல்லாரும் திட்டினாங்க. இறைவணக்கம் பாடுன்னு சொல்லி ஒரு அன்பரை சொன்னால், மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய். இறை வணக்கம் நிகழ்ச்சி தொடங்குது. முத்தமிழ் பிரஸ் காலப்பமலையாருடைய பிள்ளை சேதுபதி இன்னும் பாடின, அவன் இன்னைக்கு இல்லை. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொல்ல அழையேல் போ குருடாயனத் தரியேன். முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கணா முறையோ மறையோதி உகைக்கும் தென்கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவானி. உகைக்கும் தென்கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூர். இந்த ஓதம் தான் கடலுக்கு அழகை தருவது. அலை தான் கடலுக்கு அழகு. அலை அடிக்காமல் இருந்ததுன்னா கடல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அந்த அலை அடிக்கணும். அலை அடிக்கிற போது ஓசை கேட்கணும். அந்த ஓசை கேட்டால் கடல் ஓசை அழகான உள்ளத்து உணர்ச்சிகளை கிளறும். அது ஒரு அமைதியை கொடுக்கும் என்று சொல்வார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். எங்கே இந்த கோடிக்கரையில் பாடுறார். அடிகேள் உனக்கு ஆர் துணையாக இருந்தீரே. பாட்டு முதல்ல ஞாபகத்துக்கு வரல. அங்கே போய் பார்க்குறார், யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த கடற்கரையில் வந்து கடிதாய் கடற்காற்றியற்ற கரைமேல் அயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடிக்கரை குழகீர் அடிகேள் உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே. பாட்டு வந்துருச்சு அப்படின்னு பாடுறார். இப்போ நாமெல்லாம் போனால் ஐயோ பாவம் தனியாக ரெண்டு வந்துக்கினே இருப்போம். சுந்தரருக்கு அது வரல. உங்களுக்கு யார் துணையாக அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, எப்படி நான் உன்னை விட்டுட்டு போகிறது என்று பாடுகிறார். அதுபோல கடல் என்பது அலையோடு ஓசையோடு இருந்தால் அது அழகு. அது சொல்லுகிறாள். பொங்கோத மால்கடல், மால்கடல்லே படுத்திக்கலாம். பொங்கோத மால்கடலில் புறம்புறம் போய் இறை தேரும். புறம்புறம் போய்னா வெளியே ரொம்ப தூரம் போய் இறையை தேடுகின்ற செங்கால் வெண் மடனாராய். அந்த நாரையை பற்றி சொல்கிறார். அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறதே கிடையாது. என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு ஜூக்கு போனால் இருக்குதான்னு பார்க்கணும். செங்கால் இருக்குதா, வெள்ளை மூக்கு இருக்குதா, கால் இருக்குதான்னு. செயற்படுவது அறியேன் நான், செய்வதொன்றும் அறியேனே என்று சொன்னது போல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கோல வளை கவர்ந்தான் அணிபொழில் சூழ் பழனத்தான் தங்கோல நறுங்கொன்றை தார் அருளாது ஒழிவானும். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்குறான். ஆனால் இங்கிட்ட இருந்து எடுத்துக்கிறான்னா வந்து எடுத்து போல
அவனையே நினைப்பதனாலே உடல் மெலிகிறது, உடல் மெலிவது போல கை மெலிகிறது, கையிலிருந்து வளை தானாக கழறுகிறது. அதனால் வளை கவர்ந்தான் அப்படின்னு சொல்கிறார். இது அப்படியே கடைசி பாட்டிலையும் சொல்கிறார் அந்த வளை கவர்தலை பற்றி. அதனால் அப்படி போகிற பெருமான் நறுங்குன்றை தார் அருளாது ஒழிவானோ, அந்த கொன்றை மாலை கொடுத்தா கூட அவனை பார்த்தா மாதிரி நான் அதை வச்சுக்கிட்டு அவன் இருக்கிறான் என்ற எண்ணத்திலே வாழ்வேன். சில பேர் என்ன செய்வார்கள், ராமேஸ்வரம், காசி, கங்கை போன்ற புனித தலங்களில் நீராடப் போகிறவர்கள் உறவினர்கள் உடன் வரவில்லை என்றால் அந்த ஆடையை கொண்டு போவாங்க கூட. பையன் வரலைன்னா அவன் துணி, கணவர் வரலைன்னா அவர் துணி, மனைவி வரலைன்னா அவர் துணி, அந்த மாதிரி அந்த துணியை எடுத்துகிட்டு போய் அவங்க குளிக்கிற போது அதையும் கூட இடுப்பில் கட்டி குளித்தாங்கன்னா அந்த பயன் அவங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற வழக்கம். அந்த மாதிரி அவர் வரலைன்னா கூட அந்த மாலையை என்கிட்ட கொடுத்தா அது எனக்கு ஒரு இன்பத்தை கொடுக்காதா என்று பாடுகிறார். அப்படி அருள் செய்ய வேண்டியவன் அவன்தானே. மாணிக்கவாசகர் சொல்வார், அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார்? நீ சொல்லலைன்னா யார்ப்பா என்னை காப்பாற்ற போகிறாங்க? பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, தெருளார் மனத்தோடு உனை பிரிந்து மயங்குவேனுக்கு உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ என்று சொல்லுகிற பாட்டில் அருளாது ஒழிந்தால் அஞ்சேல் என்பார் யார் இங்கு? நீ அருள் செய்யலைன்னா யார் செய்யறது என்பது போல அந்த மாலை கூட கொடுக்க மாட்டானா என்று கேட்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டு, துணையார முயங்கி போய் துறை சேரும் மடனாராய், அந்த நாரையை பார்த்தே சொல்றார். துணை ஆற முயங்கி போய், ஆறன்னா பொருந்த, வேடிக்கையா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தேன். அதுக்கு 15 அர்த்தம் போடுது. ஆறுதல் என்ற சொல்லுக்கு அகராதியில் 15 அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை மட்டும் படிச்சிடுறேன். ஆறுதல் என்ற சொல்லுக்கு அடைதல், பெறுதல், சமமாதல், அனுபவித்தல், நீடித்தல், நிறைதல், பொருந்துதல், புசித்தல், தங்குதல், அணிதல், கட்டல், தொகுத்தல், பரவுதல், உண்ணுதல் அப்படின்னு 15 அர்த்தம் போட்டுக்குது. இன்னும் பெரிய டிக்ஷனரி இருந்தால் அதில் எவ்வளோ இருக்குமோ தெரியல. ஆறுதல் என்பது நமக்கு தெரியும், காலார நடந்தேன், பசியார சாப்பிட்டேன் என்பது நிறைதல், காலார நடந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவு வர்றது, நிறைவாக இருக்கிறது என்பது அந்த பொருளை சொல்லுகிறாள். துணை ஆற முயங்கி போய், துணையோடு இன்பத்தோடு நிறைந்து நடந்து, அதாவது ஒரு திருப்தியாக இருந்தது என்பது போல. முயங்குதல்னா சேர்ந்திருத்தல், கூடுதல்னு அர்த்தம். துணையார முயங்கி போய் துறை சேரும் மடனாராய், துறை என்பது வாழுகின்ற இடம், முண்டந்துறை அப்படிலாம் துறை பண்ணி சொல்கிறோம்ல, ஆற்றுத்துறை, சேற்றுத்துறை அப்படின்னு. துறை என்றால் தண்ணீர் இருக்கிறத இறங்குற வழி இருக்கிற இடம். துறை சேரும் மடனாராய் பனை ஆரவாரத்தான் பாட்டு ஓவா பழனத்தான். பனை என்றால் ஒரு ஒலிக்கருவி, பறை அடிக்கிறோன்ற அது மாதிரி பனை என்பது ஒரு ஒலிக்கருவி. பனை ஆரவாரத்தான் பாட்டு ஓவா பழனத்தான், பாட்டு ஓயாமல் ஒலிக்கின்ற பழனத்தில் இருக்கிற பெருமான். கணை ஆற இருவிசும்பில் கடியரணம் பொடி செய்தே. கணை ஆற, கணை ஆற அப்படின்னு சொன்னால் அம்புகளுக்கு ஒழி கொடுத்துட்டான். ஒழிதல்னு ஒரு பொருள் இருக்குது. பெருமான் முப்புறம் வெறுப்பதுக்கு கணையோடு போனான். ஆனால் கணைக்கு ஒழிவு கொடுத்துட்டு, அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு வேலை செய்யாது, திரித்து அழித்துட்டான். இல்லை இப்படி பொறித்தோ நெறித்தோ எப்படியோ அழிச்சான், கணைக்கு வேலை இல்லை. அது சொல்லுகிறாள், கணையார இரு விசும்பில், பெரிய ஆகாயத்திலே கடி அரணம் பொடி செய்து, அவன் சிரித்து அழித்தானோ விழித்து அழித்தானோ எப்படியோ அம்புக்கு வேலையெல்லாம் பண்ணான். அப்படி பண்ணவன் இணையார மார்பன், இணையாக மாலையிடையே அணிந்திருக்கின்ற மார்பை உடையவன். என் எழில் நலம் உண்டு இகழ்வானோ, என்னுடைய அழகையெல்லாம் கவர்ந்து கொண்டு இவ வேண்டாம் என்று இகழ்ந்து விடுவானோ. இகழமாட்டான் என்பது உள்ளத்திலே இருந்தாலும் தூது சொல்லுகிற போது தன்னுடைய வருத்தத்தை மிகுவித்து சொல்வது வழக்கம் ஆகையினாலே இணையார மார்பன் என் எழில் நலம் உண்டு, அழகான இன்பத்தை எல்லாம், அழகான உறுப்பு நலன்களையெல்லாம் அவன் அனுபவித்து கொண்டு என்னை விட்டு விடுவானா என்று கேட்கிறாள். இகழான் என்பதுதான் அதுக்கு விடை. அதுக்கு அடுத்தது 8வது பாட்டு. கூவைவாய் மணிவரந்தி கொடித்தோடும் காவிரி பூம்பாவைவாய் முத்திலங்க
பாய்ந்தாடும் பழனத்தான். பூவை என்றால் நிரம்ப திரட்சின்னு அர்த்தம், கும்பல்னு அர்த்தம். பூவை வாய் மணி வருந்தி, கும்பல் கும்பலா மணியை வறண்டுதல் என்றால் கைவிட்டு கடைசியா இந்த நெல் ஒழிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, வறண்டி போடுன்னு. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் சேர்த்து கும்பலாக போடுறது. அது மாதிரி இந்த காவிரி யார் என்ன பண்ணா, முத்துக்களையெல்லாம் வறண்டி கொண்டு வருகிறதான். கொழித்து ஓடும் காவிரி, செழிப்பாக செல்லுகின்ற காவிரி பூம்பாவை வாய் காவிரியாக பெண்ணினுடைய கரையிலே முத்திலங்க பாய்ந்து ஆடும் பழனத்தான். காவிரி ஆற்றன் கரையில் இருக்கிற தலத்தில் அது ஒன்று. அந்த பழனத்திலே இங்கே கிடைக்கிற முத்துக்களையெல்லாம் மாலையாக கட்டி அணிந்து கொண்டிருக்கு விளங்குகின்றவனாகிய பழனத்தில் இருக்கிற பெருமான். கோவைவாய் மலைமகள் கோன் கொல்லேற்றின் கொடியாடை பூவைகாள் மழலைகாள் போகாத பொழுதுளதே. கோவை வாய் மலைமகள் கோன், கோவையாக ஆரந்தொடுத்து போட்டு கொண்டிருக்கிற பார்வதியினுடைய கணவன், கொல்லேற்றின் கொடியுடையவன், ரிஷபக்கொடியுடைய பெருமான். அவன் அப்படி இன்பத்தோடு இருக்கிறான், இறைவியோடு இருக்கிறான், மாலை அணிந்திருக்கிறான், பக்கத்தில் கொடியை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படிலாம் அவன் நிம்மதியாக இருக்கிறான். ஆனால் நான் என்ன செய்கிறேன், பூவைகாள் மழலைகாள், பூவைன்னா நாகனவாய்ப்புள் மைனா என்று சொல்லுகிற வழக்கம். மழலை அப்படின்னா மழலை பேசுகின்ற பறவைகள். மழலை என்பதற்கு முற்றாத சொல் அப்படின்னு இலக்கணத்தை குறிப்பு எழுதுவார் பரிமேலழகர். முற்றாத சொல்லுன்னு அர்த்தம் மழலை. சரியாக வராது, அதனால தான் குழலி நிதி யாழி நிதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று அவரே எழுதுகிறார். சரியாக வார்த்தை தெரியாத அது ஒரு வார்த்தை சொல்லும்போது கேட்டு மகிழ்கிறோம். அப்படி மழலை பேசுகின்ற பறவைகளே போகாத பொழுதுள்ளதே, பொழுதே போலியே நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லுகிறாள். ஆற்று வெள்ளம் நெடுந்தூரம் ஓடுறதுனால அது அரித்து வருது. அந்த முத்துக்களை எல்லாம் சேர்த்து மாலையாக போட்டுக்கொண்டு பக்கத்திலே மனைவி வைத்து கொண்டு அவன் இன்பத்தோடு இருக்கிறான். நான் தனிமையிலே இருந்து வாடுகிறேன், அது என்ன செய்கிறது என்று கேட்கிறாள். இந்த நிறைய சொல்லலாம், நேரம் ஆகிறது. காவிரியார் கூட இதெல்லாம் அடித்து கொண்டு வந்தது என்று சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார். கடைசியில் ஒரு குறிப்பை சொல்கிறார். அதில் மாதவி செயல்னால பிரிந்து வந்தார்கள், மதுரைக்கு போகிறார்கள், செய்தியெல்லாம் தெரியும். மதுரைக்கு கோவலனும் கண்ணகியும் போகிற போது அந்த வைகை ஆறு ஓடி வருகிறதாம். இவளுக்கு இந்த கதி நடக்கப் போகிறதே என்று எண்ணி அழுகிறதாம். அழுகிற போது கண்ணீர் வருகிறது. நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும், அதுபோல் அது கண்ணீர் சொரிகிறதாம். அது வெளியே தெரியக்கூடாதுன்னு பூவை போத்திக்கின்னு வருதான். கல் நிறை நீர் கொண்டனள் போல் வைகை ஓடினாள் பூவாடை போர்த்து அப்படின்னு சொல்கிறார். மேலே பார்த்தா பூ ஆறுவு, ஆனால் உள்ளே அவள் அழுகுறாளாம், ஐயோ கண்ணகி உள்ளே வந்தாள்னா அப்படி நடக்க போதேன்னு. அந்த மாதிரி அது வருகிற போது எல்லாவற்றையும் அடித்து கொண்டு வரும் எல்லா புலவர்களும் பாடுகிறார்கள். அப்படி அந்த ஆற்றிலே வருகின்ற செல்வத்தை கொண்டு இன்பம் தருகின்ற பெருமான், நான் இப்படி உட்கார்ந்திருக்கிறேன், அது அவனுக்கு தெரியவில்லையே, போகாத பொழுதுள்ளதே என்று சொல். இல்லைன்னு நினச்சி இது வரைக்கும் பேசல. முத்து பிறக்கிற இடங்கள் 22 இருக்குது. நான் அது அப்புறம் லிஸ்ட்டை ஒன்றா கூட கொடுக்குறேன். சரி,
மினிஸ்டர். அன்பர்களே, அடுத்ததாக இந்த பறவை கேட்ட பின்னாலே சொல்லுகிறாள், புள்ளிமான் பொறியறவும் புள்ளுயிர்த்தான் மணிநாகப் பள்ளியான் தொழுதேத்த இருக்கின்ற பழனத்தான் உள்ளுவார் வினைதீர்க்கும் என்றுரைப்பர் உலகரெல்லாம் கள்ளியேன் நான் இவர்க்கென் கனவளையும் கடவேனோ. புள்ளிமான் பொறி அரவம் புள்ளுயர்த்தான். புள்ளிமானை கையிலே வைத்திருக்கிறான். புள்ளிகளை உடைய அரவத்தை உடம்பிலே அணிந்திருக்கிறான். புல் உயர்த்தான், கொடியிலே பறவை இருக்கிறது. மணிநாகப் பள்ளியான் தொழுதேத்த. யாரெல்லாம் வணங்குகிறார்கள் என்று சொல்லுகிற போது பொறியறவம் புல்லுயர்த்தான், அரவக்கொடி உடையவன், கருடக்கொடி உடையவன், இவர்களெல்லாம் நாகப்பள்ளியான் என்றால் பாம்பனிலே தூங்குகின்ற திருமால், இவர்களெல்லாம் தொழுது ஏற்றுகிறார்கள். எல்லாரும் வந்து வணங்குகிறார்கள், எல்லாரும் வந்து போகிறாங்களேன்னு இவர் மட்டும் இன்பத்தோடு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாராம், உள்ளுவார் வினை தீர்க்கும் என்றுரைப்பர். அந்த பயணத்தில் இருக்கிற பெருமான் யார் நினைக்கிறார்களோ அவருடைய வினையை தீர்த்து வைப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கள்ளியே நான் இவருக்கு என் கனவளையும் கடவேனோ. என்னுடைய துன்பத்தை தீர்க்கவில்லை, எனக்கு எதுவும் புதிதாக தரவில்லை, ஆனால் என் கையில் இருந்த வளையிலே எடுத்து விட்டார். எல்லாரும் அவரிடத்திலே அருள் பெற்று இன்பம் பெற்று அவரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் அவன் வர வேண்டும் என்று இருக்கிறேன், எனக்கு எதுவும் கொடுக்கலைன்னாலும் எங்கிட்ட இருக்கிறதையும் எடுத்து போயிடுறான் என்பது போல உள்ளுவார் வினை தீர்க்கும் என்றுரைப்பர் உலகரெல்லாம். உலகத்தில் இருக்கிறவெல்லாம் அந்த பெருமானா எல்லாருக்கும் நோய் தீர்க்கிறவன், எல்லாருக்கும் இன்பம் தருகிறவன், எல்லாருக்கும் அமைதி தருகிறவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன பண்ண அவன் கள்ளியேன், திருடு, அதாவது நான் ஒரு திருடி, யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கள்ளியேன் நான் இவருக்கு என் கனவளையும் கடவேனோ. பெருமை பொருந்திய என் வளையல் கூட போயிடுச்சு. ஏன் பெருமை பொருந்திய வளையல்னா சங்கு வளையல், சங்கு பெருமை உடையது என்பதனாலே கனவளை என்று சொல்லப்படுகிறது. அதை கூட விட்டுருவேனா என்று சொல்லுகிறார். அதனாலே பெருமான் என்னுடைய வினை தீர்க்கவில்லையாயினும் இருக்கின்ற வளையையும் கவர்ந்து கொண்டானே என்று பேசுகிறாள். இறுதிப்பாட்டு இந்த வளையை பற்றி, இது 3வது வருது, 6வது பாட்டில் இருக்குது வளையை பற்றி, 9வது பாட்டில் இருக்குது, 10வது பாட்டில் இருக்குது. வஞ்சித்து என் வளை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னும் பரந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சிப்போய்க் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே. இந்த 2வது வரியை முதல்ல வச்சு அர்த்தம் சொல்லணும். பஞ்சிக்கால் சிறகன்னும் பறந்து ஆர்க்கும் பழனத்தான். தூய பஞ்சு போன்ற கால்களை உடைய, கால்களையும் சிறகுகளையும் உடைய அன்னம் பறந்து ஆர்க்கும். ஆர்த்தல் என்றால் ஒலி செய்தல், சத்தம் போடுறது. எங்கு பார்த்தாலும் பறந்து ஒலிக்கின்ற வளப்பமுடைய பயணத்தில் இருக்கிற பெருமான் வஞ்சித்து என் வளை கவர்ந்தான். என்னிடத்திலே வஞ்சனை செய்து நான் அணிந்திருக்கிற வளை கூட கழன்று போவது போல செய்து விட்டான். நான் அழைக்கிற நேரத்திலேயும் விரும்புகின்ற நேரத்திலேயும் அவன் வராமல் போனாலும் அவனை எண்ணி நான் கூடல் இழைக்கிறேன். அஞ்சிப்போய் களிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே. இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. அப்பூதி அடிகளை அப்பர் பெருமான் இந்த இடத்திலே வைத்து பாடுகிறார். அழலோம்பும் அப்பூதி என்று சொல்லுகிறார். அவர் அந்தணர், அழலோம்பினார் என்றெல்லாம் அந்த வரலாற்றில் பார்க்குறோம். அவர் எதற்காக யாகம் செய்கிறார் என்று சொல்கிறார். இப்போ வேட்டல், வேட்பித்தல் அந்தணர் தொழில் என்று சொல்லுகிறோம். தனக்காக வேட்பது, உலக நன்மைக்காக வேட்பது. பரார்த்தம் ஆன்மார்த்தம் என்பது போல உலக நன்மை கருதி வேட்பது என்பது பொதுவான இயல்பு. அதுக்கப்புறம் தான் தன்னலம், உலக நன்மையிலே நம்ம நலமும் அடங்கி போகிறது. அது சொல்லுகிறார். அஞ்சி போய் களி மேலிய. களி என்பதற்கு துன்பம் என்றும் ஒரு பொருள். துன்பம் விலகி போகுமாறு.
அது கிட்ட வராமல் அஞ்சி ஓடுமாறு அழல் ஓம்பும் தீ வளர்த்து அதனாலே நன்மையை உலகத்துக்கு செய்கின்ற அப்பூதியடிகள். அப்பூதியடிகளுக்கு பெருமான் என்ன அனுகிரகம் செய்தான் என்பது 4வது வரி. குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய். குஞ்சி என்பது ஆண்களினுடைய தலைமயிரை குறிக்கின்ற சொல். இப்போ எப்படியோ மாறி போச்சு. அது நாலடியாரில் முதல்ல ஒரு பாட்டில் முதல் வரியில் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுன்னு ஒரு பாட்டு நாலடியாரில். அதில் என்ன சொல்கிறார்? குஞ்சி அழகும் தலைமயிர் அழகும் கொடுந்தானை கோட்டழகும் இது ஆண்களுக்கு, பெண்களுக்கு அந்த முந்தானை. அப்படி தலையை அலங்காரம் பண்ணிக்கிறதுலையும் ஆடை கட்டிக்கிறதுலையும் அழகு இல்லை, கல்வி அழகு தான் அழகுன்னு சொல்கிற போது அந்த வார்த்தையை முதல்ல சொல்கிறார். இங்கே குஞ்சி பூவாய் நின்ற என்று சொன்னால் சிவபெருமான் தன்னுடைய திருவடியை அப்பூதியடியுடைய தலைமையிலே வைக்கிறார். அப்போ இந்த தலைமையிலே வைத்துக் கொள்கின்ற அது தாமரை மலர், மலர் போன்ற சேவடி, மலரடி, செவ்வடி, சேவடி என்றெல்லாம் சொல்கிறோம். அந்த மலராகிய சேவடி அப்பூதியடியுடைய தலைமையிலே அந்த தலைமயிரை அலங்கரிக்கின்ற விதமாக இருக்கிறது, அதற்கு அழகு சேர்க்கின்ற விதமாக இருக்கிறது. அழலோம்பும் அப்பூதிக்கு குஞ்சியிலே பூவாய் இருக்கிறது, தலைமயிர் மேலே தலைமுடி மேலே பூவாக ஒளிர்கிறது. அப்படிப்பட்ட சேவடியாய் அதுபோன்ற சிவந்த திருவடியை உடையவனே கோடு ஏயே, இந்த கோடு கூடி வரா மாதிரி செய் என்று சொல்லுகின்ற வழக்கம். சீக்கிரம் முடிச்சிடுறேன் இந்த கருத்தோட. அதாவது பல கோயில்களில் செய்கிறார்கள், சில பேர் அது கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு இடத்துல வட்டமாக ஒன்று போட்டு கையை இப்படி 2 விரல்ல மேலே வைப்பாங்க பெண்கள். அப்படி வைக்கிற போது இந்த அதிர்வினாலே அப்படி அது போயிட்டே இருக்கும். சில நேரத்தில் ரெண்டும் ஒன்றா சேராது, இவங்களா சேர்த்து வச்சுப்பாங்க. கூடி போச்சு, எண்ணம் கூடி வருது, நான் நினச்சது கூடி வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி அதற்கு கூடல் இழைத்தல்னு பேர். இன்னொன்று, ஒரு பெரிய வட்டத்தை கீறி அதற்குள்ளே வட்டம் வட்டமாக சேர்ந்து வந்தால் அந்த வட்டம் முழுமையாக வந்து சேர வேண்டும். பாதியில் வந்து வெட்டி விழுந்ததுன்னா அது நடக்காது, நினைத்த காரியம் நிறைவேறாது என்று சொல்வது வழக்கம். அப்படி இறைவனுடைய அடையாளத்தை பார்ப்பது போல, திருவருள் நமக்கு துணை செய்கிறதா என்று பார்ப்பது போல அந்த கூடல் இழைத்தல் என்ற ஒரு செய்தி இலக்கியங்களில் நிறைய சொல்லப்படுகிறது. அது இப்பொழுது இல்லை. அவள் சொல்கிறா, இந்த பொண்ணு நான் வச்சு பார்க்குறேன், பெருமானே இந்த கூடலாவது வந்து சேருமாறு எனக்கு அருள் செய்யே என்று கேட்கிறாள். அது சொல்லுகிறாள், வஞ்சித்தன் வளை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிக்கால் சிறகன்னும் பறந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சிப்போய் களிமெலிய அழல் ஓம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியே என்று. அப்படிப்பட்டவன் எனக்கு இதையாவது செய்வானா என்று இந்த கூடல் எடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறாள் என்று சொல்லி தலைவனுடைய இரக்க குறிப்பை அகத்துறையிலே வைத்து பாடிய அருமையான பாட்டு என்பதும், இந்த கடைசி பாட்டும் எல்லாரும் சொல்லுவார்கள், கண்ணுறங்கும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனோ என்பது எல்லாரும் சொல்லுகின்ற பாட்டு. அப்படி அருமையான குறிப்புடைய பாட்டுக்கள் என்று சொல்லி பெருமானுடைய திருவருளாலே இந்த திருப்பழனம் பதிகத்தை நாம் எல்லாம் ஓரளவுக்கு நினைத்து பார்த்தோம் என்று சொல்லி பெருமானுடைய திருவருள் நமக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி, அஞ்சிப்போய் களிமெலிய என்பது போல அஞ்சிப்போய் கரோனா மெலிய நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று வேண்டி நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நம பார்வதி பதையே.